உங்களுக்கு பல பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். டாக்டர் நீங்க வேக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே, சரி ஓகே. பட் நாங்க கிளீன் பண்ணக்கூடாதுங்கிறது ஓகே தான். அப்ப நீங்க எப்படி தான் இத கிளீன் பண்ணுவீங்க? அத பத்தி சொல்லுங்கன்னு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு டாக்டர்ட்ட போம்போது அவங்க வந்து அந்த வேக்ஸ எப்படி கிளீன் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பட் அத எப்படி கிளீன் பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரீஃபா இந்த வேக்ஸ்ங்கிறது என்னங்கிறத பத்தி பார்த்துருவோம். இந்த வேக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. அது வந்து ஒரு நார்மல் புரொடெக்டிவ் ஃபிலிம் மாரி. சரிங்களா? இப்ப நீங்க உங்க செல்ஃபோனுக்குலாம் வந்து ஒரு புரொடெக்டிவ் ஃபிலிம் போடுறீங்கல்ல, டெம்பர்ட் கிளாஸு அந்த மாரி. அதே மாரி இந்த காதுக்கு இது வந்து ஒரு டெம்பர்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அதை வந்து நம்ம போய் கிளீன் பண்ணணுமா? தேவையில்ல. ஏன்னா அது வந்து ஒரு புரொடெக்டிவ் லேயர் தான். ஸோ அப்ப எப்ப நம்ம அதை கிளீன் பண்ணணும்? அது எக்ஸஸா ஃபார்ம் ஆகி அது பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன் அது ஆகுது? அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கான காரணங்கள் வந்து ஒண்ணு நம்மளுக்கு வேக்ஸ் புரொடக்ஷனே அதிகமா இருக்கலாம். இல்ல அந்த வேக்ஸ் வந்து நார்மலா கிளியர் அவுட் ஆகி வெளிய வர மெக்கானிசம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இல்ல நம்ம வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி அதை உள்ள புஷ் பண்ணி விட்டுறலாம். ஆர் நம்ம கான்ஸ்டன்ட்டா இந்த இன் இயர் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, அந்த வேக்ஸ் வந்து வெளிய மைக்ரேட் ஆகி வர்றத வந்து இந்த இன் இயர் இயர்ஃபோன்ஸ் வந்து திருப்பி திருப்பி அத உள்ள புஷ் பண்ணிரும். ஸோ இந்த மாரி அந்த வேக்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஹியரிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால மத்த சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். காது அடைச்ச மாரியே இருக்கலாம். ஸோ அந்த மாரி சமயங்கள்ல தான் நம்ம வந்து இந்த வேக்ஸ கிளியர் பண்ணணும். ஸோ வேக்ஸ வந்து எப்பயுமே நம்ம கிளீன் பண்ணணும். அது அழுக்கு அப்படிங்கிறது ஒரு தப்பான கண்ணோட்டம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதையே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன்.